சந்தோஷ், துர்க்கை அம்மனுக்கு இன்னைக்கு விளக்கு போடணும். நானும் அம்மாவும் கோவிலுக்கு போயிட்டு வரோம். சரி செல்வி. சரி, நான் போயிட்டு வரேன். அஞ்சம்மா, கோவிலுக்கு போறீங்க? ஆமாண்டா, நானும் உங்க கூட வரேன் அஞ்சம்மா. உனக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் நிறைய இருக்குல்ல, நான் பக்கத்துல இருக்க கோவிலுக்கு தான் போறேன். நீ ஹோம்ஒர்க் எல்லாம் முடி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அஞ்சம்மா, போயிட்டு சீக்கிரம் வாங்க. சரிடா. மா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன்டி. போலாமா? போலாம். போயிட்டு வந்துடுறேன். பாய் பாய். என்ன அஞ்சம்மா போனதுக்கு அப்புறம் டாடி மெதுவா வெளில வர்றாரு? சம்திங் ராங். அவன் என்னதான் பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணுவான். மாயா எங்க? இன்னும் ரூம்குள்ளேயே தான் இருக்கா சந்தோஷ். அவன் நேத்துல இருந்து வெளியவே வரல. நேத்து நைட்ல இருந்து ஒண்ணுமே சாப்பிடவே இல்லை சந்தோஷ். ஆஹா, பாட்டு அதோட வெள்ளத்தனத்தை ஆரம்பிச்சிருச்சு. மாயா ரொம்ப பாவம் சந்தோஷ். அவ எப்படி உடைஞ்சு போயிட்டா தெரியுமா? அவன் நேத்து நைட்ல இருந்து அழுதுகிட்டே இருந்தா. சரி ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். போய் பாரு. பாட்டி. என்னடா? வா. என்னடா? நானும் பல வெள்ளிகளை பார்த்துருக்கேன், ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட வெள்ளிய இப்பதான் பாக்குறேன். நாங்களே பல கஷ்டத்துல இருக்கோம். இதுல நீ வேற என்ன கேடுகட்ட வில்லின்னு சொல்லி கஷ்டப்படுத்துறியா? டாடி உங்ககிட்ட மம்மி எங்க இருந்தாலும் கேட்டாரு. அதுக்கு நீ உள்ள இருக்கவங்க மட்டும் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு நைட்லயே சாப்பிடல, தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க, அடிக்கிட்டே போறேன். டேய், மாயா கஷ்டப்படுறத உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? நீ அவ பெத்த புள்ள தானடா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த செல்விக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. பாட்டி, நான் ஒண்ணு இருக்கு. பெத்த அம்மாவா இருந்தாலும் பாட்டியா இருந்தாலும் தப்பு தப்பு தான். டேய், அப்படி என்னடா நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம்? என்ன தப்பு பண்ணீங்களா? உன்கிட்ட பேச எனக்கு இப்ப டைம் இல்ல, அப்புறமா பேசுறேன். வழி இந்த இடத்த விட்டு கிளம்பு. போன்றால மாயா, நான் உங்ககிட்ட பேசணும். பேசுறதுக்கு என்ன இருக்கு சந்தோஷ்? நேற்று நைட்ல இருந்து நீ சாப்பிடலையாமே, ஏன் சாப்பிடல? நான் ஏன் சாப்பிடணும்? நீ சாப்பிட்டா தானே மாத்திரைலாம் சாப்பிட முடியும். மாத்திரை எல்லாம் போட மாட்டேன் சந்தோஷ். ஏன் இப்படி பண்ற? என்ன சந்தோஷ் தெரியாத மாதிரி கேக்குற? நேத்து அத்தனை பேர் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்திட்டு இப்ப எப்படி வந்து பேசுற? என் மேல உனக்கு அக்கறை இல்லைன்னு எனக்கு நேத்தே தெரிஞ்சிடுச்சு சந்தோஷ். இப்ப இங்க வந்து அக்கறை இருக்கிற மாதிரி சாப்பிட மாத்திரை போடுன்னு சொல்ற. இப்ப கூட செல்வி கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா தானே என்கிட்ட வந்து பேசுற. நேத்துல இருந்து நீ என்ன பார்க்கவே வரல. நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? நான் உனக்கே புடவை வாங்கி கொடுத்திருந்தாலும் அதை செல்வி கட்டிட்டு இருக்கும் போது அந்த புடவை விட்டு கொடுத்துருக்கலாம்ல. அப்போ மொத்தத்துல அது எனக்காக வாங்கின சாரி தானா? அதை இப்பவாவது ஒத்துக்கிட்டே. ஆமா, அது உனக்காக வாங்கின சாரி தான். இருந்தாலும் அதை செல்வி கட்டிட்டு இருக்கும்போது நீ அதை பிடிச்சி இழுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு. அது மன்னிக்க முடியாத செயல். எது மன்னிக்க முடியாத செயல்? எனக்காக வாங்கி கொடுத்த புடவைய அவ கட்டிக்கிட்டது தான் பெரிய தப்பு. என்ன பேசுற நீ? செல்வி என்னையே உனக்காக விட்டு கொடுத்தவ. ஆஃப்டர் ஆல் இந்த சாரியை உன்னால விட்டு கொடுக்க முடியாதா? எப்பவுமே விட்டு கொடுக்கறதான் பெருந்தன்மை. திருப்பதிக்கு போற விஷயத்துல நான் உன்னை பெருமையா பேசினதுக்கு காரணமே நீ பெருந்தன்மையை விட்டு கொடுத்ததுனால தான். ஐயோ, சந்தோஷ் நம்ம மேல கோவப்படுறானே. ஒருவேளை இந்த விஷயத்துல நம்ம விட்டு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ? நான் நேத்து அப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நீ அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு. சாரி சந்தோஷ்.
நீ எனக்காக வாங்கி கொடுத்த புடவைய எனக்கு கிடைக்கலன்ற கோவத்தினால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். நீ இப்ப எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. நான் செல்வி வந்த உடனே அவகிட்ட சாரி கேக்குறேன் சந்தோஷ். ஏய், என்ன சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டு இருக்க? இல்ல, சில நேரத்துல நான் யோசிக்காமலே இப்படி பண்ணிடுறேன். செல்வி எனக்காக இவ்ளோ பெரிய தியாகத்தை பண்ணிருக்கிறப்போ நான் அவ மனச கஷ்டப்படுத்திட்டேன். சாரி சந்தோஷ். ஐயோ, மம்மி என்னமா நினைக்கிறாங்க? நைட்டு முழுக்க கோவமா பேசுறாங்க. நம்மளையும் தூக்கி போட்டு மீதிப்பேன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அடிக்கிட்ட சரண்டா ஆன மாதிரியே பேசுறாங்க. பேட் மம்மி. மா, விளக்குக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் ஏன் ஜாதகம், சந்தோஷோட ஜாதகம்? எடுத்து வச்சிட்டேன். நெய்வேத்தியமும் எடுத்துட்டல? நெய்வேத்தியம் என்ன தேடுற? செல்வி, அத மறந்துட்டேன்டி. ஷோ, என்னமா நீ இப்படி பண்ற? சரிடி, வண்டி திருப்ப சொல்லு, நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஷோ, வேண்டாம் வேண்டாம், உன்னை கோவில இறக்கி விட்டு போறேன். நீ அங்க விளக்குக்கு எண்ணெயெல்லாம் ஊத்தி ரெடி பண்ணி வை, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இனிமே எந்த சமயத்திலையும் பிரச்சனை பண்ணாத. ம்? சரி சந்தோஷ், இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராது. என்ன இவ நம்ம கிட்ட அவ்வளோ கோவமா பேசினா, இப்ப சந்தோஷ் கிட்ட அப்படியே பணிஞ்சு பேசுறா. மாயாவை புரிஞ்சுக்கவே முடியலையே. நாமளும் பணிஞ்சு போன்னு தானே சொன்னோம், அதுக்கு நம்மள தலையில கொட்டினா இப்ப சந்தோஷ் கிட்ட நீ பண்ணதான் சரின்னு சொல்றா. ஐயோ, பெத்த பொண்ணையே நம்ப முடியலையே. இனிமேல் நம்ம உஷாரா இல்லைன்னா நம்ம தலை தான் புண்ணாகும். என்ன தப்பா நினைக்காத சந்தோஷ், உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நீ சாப்பிடு. சரி சந்தோஷ், நான் மதியம் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, இப்போ நீ சாப்பிடு. ஐயோ, அஞ்சாம தப்பான நேரத்துல கரெக்டா வராங்க. இவ வேற வந்து நிக்கிறான். என் பொண்ணுக்கு எந்த நல்லது நடந்தாலும் டக்குன்னு குறுக்க வந்து நின்னுடுவா. செல்வி, ஏய் என்னடி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்காக நான் கோவில்ல எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது. நீ ஏண்டி பூஜை பண்றதுக்கு வரல? இல்லம்மா, கோவிலுக்கு வந்து பூஜை பண்ற அளவுக்கு மனசு இல்ல. ஏண்டி அப்படி எல்லாம் சொல்ற? சந்தோஷ மாயா ரொம்ப முட்டாளாக்கி வச்சிருக்காமா. அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காமா. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? நேத்து நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஏன் சந்தோஷ் இந்த அளவுக்கு இறங்கி போய் பேசுறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுமா. செல்வி, மாப்பிள்ள தப்பானவர் இல்லடி, மாயா தான் தப்பானவ. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் மாப்பிள்ள அவ மேல அனுதாபம் காட்டுறாரு.
அவ அதை தப்பா பயன்படுத்திக்கிறா. மா, அவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயமே எனக்கு பொய்யா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தோஷம் அவ பக்கம் சாய்க்கிறதுக்காக அவ பண்ற பிளானா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? ஆமாமா, அவ என்கிட்டயே சந்தோஷம் என் பக்கம் இழுக்க என்ன வேணாலும் செய்வேன்னு நேரடியாவே சொல்லிருக்கா. இது எல்லாமே அவ நடத்துற நாடகம் தான் எனக்கு தோணுது. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா செல்வி? ஏமா இருக்காது? நேத்தே அவ பேசின தோரணைய பார்த்தல்ல, எப்படி கத்தி பேசினான்னு. யோசிச்சு பாரு, உடம்பு சரியில்லாதவங்க யாராவது இப்படி கத்தி பேசுவாங்களா? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அவ சொல்றது பொய்ன்னு சந்தோஷ்க்கு புரிய வச்சு அவ முகத்தறிய கிழிச்சு நான் அவளுக்கு யாருன்னு காட்டணும். அதுக்கு என்னடி பண்ண போற? அவ சொல்றது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் வேணும். அதை நான் சீக்கிரமே கண்டுபிடிக்க தான் போறேன். சாரி வெண்ணிலா, உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியல. இந்த நேரத்துல யாரா இருப்பாங்க? ஒருவேளை நம்மளை தேடி யாராவது வந்திருப்பாங்களோ? அஞ்சலி, 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 என்னம்மா? என்னடி ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது? யாருமே போய் கதவை திறக்காம இருக்கீங்க? பாட்டி இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. டாடி இப்பதான் வந்தாரு. ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காரு. பிரியா மம்மி அவங்களோட ரூம்ல பொம்மையோட விளையாடிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாம்மா, நான் வேணா போய் கதவை திறக்கட்டுமா? ம் சரி போ. யார் வந்திருக்காங்க? மா, 5 போலீஸ் வந்திருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, 5 போலீஸ் வந்திருக்காங்க. எதுக்காக? தெரியலம்மா, ஆனா அவங்க உங்களை தான் கூப்பிடுறாங்க. அம்மா, என்னம்மா இப்படி பயப்படுறீங்க? அஞ்சலி, நானு போலீஸ் வந்தாங்கன்னு சும்மா சொன்னேம்மா. அப்போ வந்தது யாரு? தண்ணி கேன் போடுறவங்க கேனை வச்சுட்டு போனாங்க. நான் விளையாட்டுக்கு தான் போலீஸ் வந்தாங்கன்னு போய் சொன்னேன். அழாத. என்ன அஞ்சலி அழுகுற மாதிரி இருக்கு? சொன்னா கேளு. காவியா, காவியா ஏன் அழற? தீபா ஏன் அவ அழுறா? என்னாச்சு? ஏன் பாப்பா அழற? என்னாச்சு? ஒண்ணு இல்ல கௌதம். அப்புறம் ஏன் வலுரா? இல்ல, அஞ்சலி என்கிட்ட போய் சொன்னா, அதான் தெரியாம அடிச்சிட்டேன். அஞ்சலி போய் சொல்லிட்டாளா? அவ அப்படிலாம் பண்ண மாட்டாளே. அவ அஞ்சலி பாப்பா இல்ல, காவியா பாப்பா. அவ ஏன் குழந்தை. அவளை ஏன் நீ அடிச்ச? என்னடி காவியா? போதுமா? வேணும்னா நான் இன்னும் 2 அடி போடட்டுமா? கொஞ்சம் சும்மா இரு. அஞ்சலி, நீ ஏமா போய் சொன்ன? நான் சும்மா போலீஸ் வந்தாங்கன்னு போய் சொன்னேன் டாடி. அதுக்கு அம்மா பயந்துட்டாங்க. அது நான் போய் சொன்னேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா கோவப்பட்டு என்ன அடிச்சிட்டாங்க டாடி. எங்க நீங்க ஏன் போலீஸ்னா பயப்படுறீங்க? இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே போலீஸ்னா பயம். எங்களோட அம்மா போலீஸ் வராங்கன்னு பயம் காட்டி தான் சோறே ஊட்டுவாங்க. அப்படியா? ஆமாங்க. ஏய், கேக்குறான்ல, எதுக்கு அந்த குழந்தைய கடத்தின? நான் கடத்தல. என் குழந்தைய நானே எப்படி கடத்துவேன்? இல்லையே, நீங்க போலீஸ் எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டீங்களே. ரொம்ப போல்டான ஆளாச்சு. இல்லைங்க, அன்னைக்கு அஞ்சலிக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வேண்டிய நிலைமை வந்ததுனால
நான் தைரியமா இருந்தேன். மத்தபடி போலீஸ்னா எனக்கு ரொம்ப பயங்க. அதுக்காக குழந்தை இப்படி அடிக்கிறது? சாரி கௌதம், எனக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம. தப்பு செஞ்சுட்டு சாரி கேட்டா சரியாயிடுமா? நீ செஞ்ச தப்புக்கு தண்டனையா உன் நெத்தி பொட்டிலேயே சொல்ற. டிஷ்யூ டிஷ்யூ டிஷ்யூ. பிரியா, கொஞ்சம் சும்மா இரு. போலீஸ், இவள அரெஸ்ட் பண்ணுங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இவள இழுத்துட்டு போய் ஜெயில்ல போடுங்க. முடிஞ்சா தூக்குலயே போடுங்க. மம்மி, எங்க அம்மா பாவம் மம்மி. அப்படியா? உனக்காக வேணும்னா இவளோட தண்டனையை குறைச்சுக்கலாம், சரியா? போலீஸ், இவள ஜாமீன்ல விட்டுருங்க. மா, முதல்ல இவளை கூட்டு போமா. ஏய் வாடி. வா, இருங்க. இன்னும் என்னோட தீர்ப்பு முடியல. குழந்தை கேட்டுக்கொண்டதால கருணை அடிப்படையில நான் இந்த குற்றவாளியை விடுவிக்கிறேன். டிஷ்யூ 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 டிஷ்யூ. பிரியா, வா. பிரியா, வாடி. வா. போங்க, உள்ள கூட்டு போங்க. தீபா, நீங்க எவ்வளவு பொறுமையா அன்னைக்கு பிரியாவை கவனிச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு நீங்க உணர்ச்சி வசப்பட்டா எப்படி? பாருங்க, அஞ்சலி எவ்வளவு பயப்படுறான்னு. அஞ்சலி, இங்க வா. சாரிடா செல்லம், அம்மா தெரியாம அப்படி பண்ணிட்டேன்டா. பரவாயில்லம்மா. நல்ல அம்மா, நல்ல புள்ள. ஏம்மா திடீர்னு டென்ஷன் ஆயிட்டீங்க? இல்லடா, நீ போலீஸ்னு சொன்னதுனாலதான். உங்களுக்கு ஏன் கையெல்லாம் நடுங்குச்சு? நீங்க ஏன் போலீஸ பார்த்து பயப்படுறீங்க? தப்பு பண்ணவங்க தானே போலீஸ பார்த்து பயப்படணும். நீங்க என்ன தப்புமா பண்ணீங்க? என்ன மன்னிச்சிரு தேவி, என்ன மன்னிச்சிரு. என்னம்மா ஆச்சு? நான் கேள்வி கேட்டதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லடா. நான் இனிமே போய் சொல்ல மாட்டேம்மா. சரி அஞ்சலி, போய் ஹோம்ஒர்க் பண்ணு. போ. போலீஸ்னு சொன்னதும் அம்மா ஏன் இவ்ளோ பதட்டப்படுறாங்க? நான் அவசரப்பட்டு அடிச்சிட்டனோ? ஏன் இப்பெல்லாம் தீபா போலீஸ்னா ரொம்ப பயப்படுறாங்க? இதுல குழந்தைய வேற அடிச்சிட்டாங்க. ஏதோ தப்பா இருக்கே. நான் அந்த குற்றவாளியை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஆனா அவ முகத்துல ஏதோ தப்பு தெரியுது. அவ ஏதோ மறைக்கிறான். கடவுளே, என்னோட குற்ற உணர்ச்சியே ஒவ்வொரு நிமிஷமும் என்ன கொண்டுட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும். இந்த கேம் நீ எப்படிடா விளையாடுற? எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. டேய், எப்ப பார்த்தாலும் போன்ல கேம் விளையாடிக்கிட்டு நீ தான் எனக்கு போனை கொடுத்து கெடுக்கிறதே. புடி. இல்லடி, அவன் புடுங்கிட்டான். சரி வா, வாக்கிங் போலாம். ஏய், நான் வரலடி. எனக்கு நடந்தா மூச்சு வாங்குது. எனக்கு ஆஸ்துமா இருக்கு. உனக்கு ஆஸ்மாவும் இல்ல, ஒன்னும் இல்ல. சும்மா என்கிட்ட வேஷம் போடாத. சரி வா. ஏ அஸ்வந்த், நீயும் வா. அஞ்சமா, சொல்லு அஸ்வந்த். நாங்க வாக்கிங் போறோம், நீங்களும் வரீங்களா? டேய், நான் உன்னை தானே கூப்பிட்டேன். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அவளை கூப்பிட்டு இருக்க? இல்ல மம்மி, நம்ம ஒரு பக்கம் நடந்தா அவங்க ஒரு பக்கம் நடந்து போறாங்க. இதுல என்ன இருக்கு? நீ வாக்கிங் போற சாக்குல அவ கூட சேர்ந்து சுத்தலான்னு பாக்குறியா? அஸ்வந்த், நான் வரல. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. மா, ரூமை பூட்டிட்டு வாமா. ம். எப்படி மாயா பொய் சொல்றத நிரூபிக்கிறது? நான் என்ன வேணாலும் பண்ணி சந்தோஷம் என் பக்கம் இழுப்பேன். நீயும் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எழுதி வச்சுக்கோடி, ஒரு மாசத்துல சந்தோஷம் முழுக்க முழுக்க என் பக்கம் வர வச்சு உன்னை அவனே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல வைக்கிறேன். மாயாவோட ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா அவ நடிக்கிறாளா இல்ல உண்மையிலேயே உடம்பு சரியில்லையாங்கிற விஷயம் தெரிஞ்சிடும்ல. என்ன பண்ணலாம்? சரி, போய் எடுத்து பார்ப்போம்.
செல்வி மாயா ரூம்ல என்ன பண்றா? செல்வி